வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுட்டேன். அடுத்து தேங்காய், 1 முடி தேங்காய், கொஞ்சமாக சுக்கு, 3 ஏலக்காய், 1 கப்பு வெல்லம். இப்போ சுக்கும் ஏலக்காவும் லேசாக சூடு பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காவை பல்ஸில் விட்டு இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு ஒரு பருப்பு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோம்னா மாவு மாதிரி வரணும், அதுதான் பதம். அடுத்து 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு தண்ணி, சுடு தண்ணி நல்லா கொதிக்க எடுத்துக்கணும். இப்போது 1 கப்பு அரிசி மாவு நல்லா கப்பு நிறைய எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி அளவு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைக்கிறப்போ தேவையான பதம் வரும். அப்போ கடைசியில் அந்த 1/4 பங்கு தண்ணியை மிச்சம் வச்சுக்கிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா அதை அப்படியே வச்சிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் கிளறணும். பாருங்கள், இப்போ நல்லா கிளறிட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. 1 கப்புக்கு 1 தான் அளவுனாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறி கொஞ்சம் கடைசியாக 1/4 கப்பு தண்ணி வேண்டாம் அப்படின்னா அதை வச்சிடலாம். இப்போது 1 கப்பு வெல்லத்தை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம துருவி வச்ச தேங்காவை அதில் கொட்டி, அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஏலக்காவும் சுக்கும் எதுக்காக போடுறோம்னா நல்ல ஜீரணத்துக்காக இதை போடுறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷெல்லாம் செய்கிறப்போ ஜீரணத்துக்கு கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு இந்த மாதிரிலாம் ஜீரணத்துக்கு கஷ்டம். அதனால் சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது அரிசி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரணமும் ரெடி ஆகிடுச்சு, கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டும் சேர்த்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ சின்ன சின்னதாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு மூடி வைக்கிறது நல்லது. அதை ஓப்பன் பண்ணி காற்று படுற மாதிரி வச்சா நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்போ விரிசல் வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்படியே கையில் வச்சு இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்துடும். கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் லேசாக ட்ராப் அளவுக்கு மட்டும் தண்ணி தொட்டுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கொழுக்கட்டை மாவை தட்டிக்கணும். இதில் இந்த பூரணத்தை உள்ளே வச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நாம் அதை திரட்டிக்கலாம். ஸோ கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஷேப் வந்துடும். நான் இன்றைக்கி 3 ஷேப் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து சமோசா மாதிரி, ஸோ நம்மளோட திருப்திக்கு கையில் ஒவ்வொரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த மாதிரி ஷேப்பர்ஸ் எல்லாம் 1 நிமிஷத்தில் முடிஞ்சிருது, நல்ல ஷேப் கிடைக்குது அப்படின்னா கூட நமக்கு பின்னாடி அதை செய்யலை அப்படின்னா அந்த பழக்கமே விட்டு போயிடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளோட தமிழ் பேச 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 அழகுபடுதோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம செய்ய தான் நமக்கு பழக்கம் வரும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டீம் பேஸ்கெட்டை வச்சு அதில் நம்ம திரட்டி வச்ச கொழுக்கட்டை மாவில் இதில் வச்சிடலாம். ஏற்கனவே தண்ணி கொதிச்சிட்ருக்கிறதுனால கரெக்டாக 10 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் இருந்தாலும் ரொம்ப ஹார்டாகிடும். வச்சுட்டு இப்போ வேக விடலாம். இது அடுத்த பேட்சுக்கு ரெடியாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய கொழுக்கட்டையை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இந்த பண்டிகை நாளை கொண்டாடலாம். பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நிச்சயமாக கொழுக்கட்டை மாவு பிடிக்கும். அதை எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை கடக்க வாழ்த்துக்கள். நன்றி.
வணக்கம். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.